கனியை பட்சித்தது. அதன் கொடிகளில் உள்ள ஒரு கொப்பிலிருந்து அக்கினி புறப்பட்டு அதன் கனியை பட்சித்தது. ஆளுகிற செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்பு இனி அதில் இல்லை என்று சொல். இதுவே புலம்பல், இதுவே புலம்பலா இருக்கும் என்றான். எசேக்கியேல் 19:14. அவர்கள், இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனை அல்லாமல் எங்களுக்கு வேற ராஜா இல்லை என்றார்கள். யோவான் 19:15. தரையிலே தள்ளுண்டது. ஆளுகிறவர்களின் செங்கோலுக்கேற்ற பலத்த கொப்புகள் அதற்கு இருந்தது. அதன் வளர்த்தி அடர்த்தியான கிளைகளுக்குள்ளே உயர ஓங்கி தன் உயர்த்தியினாலே தன் திரளான கொடிகளோடும் கூட தோன்றிற்று. ஆனாலும் அது உக்கிரமாய் பிடுங்கப்பட்டு தரையிலே தள்ளுண்டது. கீழ்காற்றினால் அதன் கனி காய்ந்து போயிற்று. அதன் பலத்த கொப்புகள் முறிந்து பட்டு போயின. அக்கினி அவைகளை பட்சித்தது. இப்பொழுது அது வறண்டதும் தண்ணீர் இல்லாததுமான வனாந்தர பூமியிலே நடப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 19:11-13 வரை. அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் இப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது, மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றான். மார்க்கு 15:29. படுகுழியில் அகப்பட்டான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனும் எங்கள் நாசியின் சுவாசமாயிருந்தவனும் அவர்களுடைய படுகுழியில் அகப்பட்டான். அவனுடைய நிழலிலே ஜாதிகளுக்குள்ளே பிழைத்திருப்போம் என்று அவனை குறித்து சொல்லியிருந்தோமே. புலம்பல் 4:20. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். யோவான் 19:30.